குட் ஈவினிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். ஜெய்ஹிந்த். ஈவினிங் எனக்கு கொஞ்சம் ஃபார்மலாக ப்ரோக்ராம் இருந்தால் எல்லாருக்கும் கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யும். கண்டிப்பாக நான் போர் அடிக்க மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். 20 minutes ப்ரெசைஸ். ஸோ ஐ சீக் எவ்ரிபடிஸ் அட்டென்ஷன் on this nice occasion. First of all, thank you ma'am for inviting me here. And I actually came from Namakkal because this is one event I don't want to miss. We keep going to schools and colleges to share whatever the wisdom and knowledge God has blessed me with. But schools are always special for me. ஏன்னா இந்த இடத்துல மட்டும்தான் பாசிபிளி எந்த ப்ரெஷருமே கிடையாது. பேரண்ட்ஸ் பார்த்துக்கிறாங்க, கொடுக்குறதெல்லாம் கொடுப்பாங்க. ஜஸ்ட்டு ஸ்கூலுக்கு வரோம். இப்போ ஸ்கூலில் அடிக்கிறதெல்லாம் கிடையாது, அதுவும் கிடையாது. நாங்கள்லாம் டாக்டர் சர்ட்லாம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, நல்லா பெரம்பெடுத்து வாங்குவாங்கன்னு வாங்குவாங்க. இப்போ அதுவும் கிடையாது. பேம்பர்டு, ஓவர் ஃபெட், செல்லம் அப்படின்றது அதோடைய வார்த்தைக்கு அதிகமாக இதாகி இருக்கக்கூடிய ஒரு நல்ல வயது, நல்ல பருவம். கல்வி மற்றும் இதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப். ஏதாவது எனக்கு ஒரு ரீவைண்ட் பட்டன் இருந்துச்சுன்னா ஐ ஆல்வேஸ் வுட் வாண்ட் டு கோ பேக் டு மை ஸ்கூல். ஏன்னா லைஃப் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சீரியஸ் ஆக ஆரம்பிச்சிடும். த ஃபன் பார்ட் வில் மூவ் அவே ஆஃப்டர் வி கோ கிராஜுவேட் டு காலேஜ் அண்ட் பியாண்ட். ஓகே, பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. நான் அப்சர்வ் பண்ண கவர்மெண்ட்டில் பாலிசி லெவலில் சில முக்கியமான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த பர்டிகுலர் ஜென்ரேஷனுக்கு என்ன சவால்கள் இருக்குது, என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு சிறு வரலாறை மட்டும் நம்ம பார்த்தோம். 1947 பிரிட்டிஷர்ஸ் நம்மளை விட்டுட்டு வெளியில் போன போது எல்லாரும் சொல்லக்கூடியது, பிரிட்டிஷர்ஸ் வந்து ஆங்கிலம் கற்றுக் கொடுத்தாங்க, பிரிட்டிஷர்ஸ் வந்து ரயில்வே லைன் போட்டு கொடுத்தாங்க, பிரிட்டிஷ் வந்து ரோடு போட்டு கொடுத்தாங்க, பேண்ட்டு சட்டை போட கற்றுக் கொடுத்தாங்க. அது இல்லைன்னா நம்ம வந்து நாகரிகமாகவே இருந்திருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு, பேண்ட்டு சட்டை போடுறது நாகரிகமாக இல்லை இங்கிலீஷ் பேசுகிறது நாகரிகமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கிலீஷ் இஸ் ஜஸ்ட் அ மோட் ஆஃப் கம்யூனிகேஷன். அது என்றைக்குமே நாலேஜ் ஆக முடியாது. ஸோ அந்த இடத்துல நம்ம கொடுத்த விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரயில்வே லைன் இவங்க போட்ட அந்த அடிமைத்தனத்துக்கு இந்தியாவுடைய ரிப்போர்ட், அதாவது நம்ம பிரிட்டிஷர்ஸ் நம்மக்கிட்ட வந்து எவ்வளோ கொள்ளையடிச்சிட்டு போனாங்க அப்படின்றதுக்கு ஒரு பிரிட்டிஷ் இன்ஸ்டியூட் இந்த வருஷம் ஒரு ரிப்போர்ட் ஒன்று பப்ளிஷ் பண்ணாங்க. கூகுள் பண்ணி பாருங்கள். ஆக்ஸ்ஃபோம் இன்ஸ்டியூட் ஆன் பிரிட்டிஷ் லூட்டிங் இந்தியா. தே ஆர் டேக்கர்ஸ் நாட் கிவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட எஸ்டிமேட் படி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட $32 trillion வெல்த் இந்தியாகிட்ட வந்து லூட் பண்ணுது, நம்மகிட்ட வந்து கொள்ளடிச்சது. இன்றைக்கி நம்ம கண்ட்ரி 4th largest ஜிடிபியாக இருக்கிறோம் உலகத்தில். நம்மளுடைய கண்ட்ரியோட ஜிடிபின்றது $4 trillion. ஸோ கிட்டத்தட்ட 8 மடங்கு இன்றைக்கி இருந்ததுன்னா நம்ம தான் வேர்ல்டோட, அந்த பணம் நம்மக்கிட்ட இருந்திருந்ததுன்னா நம்ம தான் இன்றைக்கி வேர்ல்டோட நம்பர் 1 எக்கனாமிக் பவர், மிலிட்ரி பவர், டெக்னாலஜிக்கல் பவர், கல்ச்சரல் பவர், ஸ்பிரிச்சுவல் பவர் எல்லாமே நம்ம நாட்டில் தான் இருந்திருப்போம். ஸோ அப்போ போகிற அன்னைக்கு சராசரியாக ஒரு 28 கோடி மக்கள் அன்றைக்கி இருந்தாங்க. 47ல் 25லேருந்து 28 கோடி பேர். அதில் 3 பேரில் 2 பேருக்கு இருவேளை உணவு அப்படின்றது லக்ஸரியாக இருந்துச்சு. 2 meal a day அப்படின்றது லக்ஸரியாக இருந்துச்சு. அதன் பிறகு நம்ம வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை கொண்டு வந்தோம். உங்களுடைய தாத்தாக்கள் அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை பார்த்தாங்க. 16லேருந்து 18 மணி நேரம் 7 நாள் வாரத்துக்கு அவங்க உழைச்சாங்க. அதன் பிறகு நடுவில் ஒரு பெரிய பஞ்சம் வந்துச்சு, உணவு தட்டுப்பாடு வந்துச்சு. அந்த உணவு தட்டுப்பாடு வரும்போது உணவுக்காக நம்ம வெளிநாடுகளை ஏந்தி, குறிப்பாக அமெரிக்காவை பார்த்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. இன்றைக்கும் நீங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பழைய ஆர்கைவில் போய் கூகுள் பண்ணிங்கன்னா இருக்கும். அங்கேருந்து கோதுமை வந்துச்சு, அமெரிக்காவிலேருந்து கோதுமை அனுப்பிச்சி விட்டாங்க இந்தியாவுக்கு. நம்ம பக்கம் கோதுமையை முதல் முறையாக நம்ம மக்கள் பார்த்தது அப்போ தான் நம்மளோட பாட்டிகள் வந்து அப்போ தான் பார்த்தாங்க. அதை வச்சுட்டு என்ன செய்கிறதுன்னு கூட தெரியாது. ஒரு கஞ்சி மாதிரி வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்க. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 குழந்தைகள் அப்போது இருந்த டைமு. ஸோ கிடைக்கக்கூடியதை வச்சு இருக்கிறதுலையே சின்ன குழந்தைக்கு ஊட்டி விட்டுட்டு, ஏன்னா அதுக்கு வந்து அந்த நியூட்ரிஷன் தேவை. அதுக்கப்புறம் படிப்படியாக எல்லாருக்கும் வெட்டி விட்டு மிச்சம் மீதி ஏதாவது இருந்தால் அந்த தாய் உண்டு. ஒருவேளை இல்லாமல் போனால் நமக்கு பசிக்கும்போது தெரியும், வயிற்றில் அந்த பைல் ஜூஸஸ் செக்ரெட் ஆகும், பசிக்கும், அந்த வயிற்று எரிச்சல் வரும். அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஈரத்துண்டு எடுத்து கட்டிட்டு நம்ம வந்து முன்னேறணும்.
அதன் பிறகு இந்த மாதிரி நிலைமை இனிமேல் ஜென்மத்துக்கு நம்ம வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் ரெவல்யூஷன் நம்ம வந்து லான்ச் பண்ணோம். இன்னி வரைக்கும் ஃபுட்டில் நம்ம தன்னிறைவு, யாரை நம்பி நம்ம வந்து ஃபுட்டுக்கு இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பல நாடுகளுக்கு நாம் இன்றைக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தட்டுப்பாடு வந்துச்சு 70s ஜென்ரேஷனில், 60s 70ஸில் நம்ம வந்து வெண்மை புரட்சி கொண்டு வந்தோம். பால் ரொம்ப மிக முக்கியமான நியூட்ரிஷன், அந்த இடத்துல நம்ம தன்னிறைவு பெற்றோம். அதன் பிறகு இந்தியாவுடைய க்ரோத் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. முதல் முறையாக 1990களில் IMFல போய் நம்ம கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு, நாடு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அதன் பிறகு நம்ம IT ரெவல்யூஷனுக்குள்ளே வரோம். உங்களுடைய அப்பாக்கள் மேபி 70 to 80 born அவங்கெல்லாம் IT துறையில் உள்ளே போய் இந்த மாதிரி கல்லூரிகள் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இன்ஜினியர்ஸை உருவாக்கி உலகம் முழுக்க போய் அதே 15-17 மணி நேரம் உட்காந்து கஷ்டப்பட்டு சேர்த்து சிறுக சேர்த்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து கொடுத்தாங்க. அதன் பிறகு இப்போ நம்ம AI ரெவல்யூஷன் பார்க்குறோம். இப்போ உங்கள் ஜென்ரேஷன் அப்படின்றது இன்றைக்கி இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் இது. இன்றைக்கி நீங்கள் இந்த மொபைல் எடுத்து ஆர்டர் பண்ணால் கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய எதை வேணாலும் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு தொழில்நுட்பமும் வளர்ச்சியும் நம்ம இருக்குது. இந்த வளர்ச்சிக்கு காரணம் இந்த 4 தலைமுறையினர். தயவு செய்து உங்களுடைய தாத்தா பாட்டி பெற்றோர்கள் அவங்க சொல்லக்கூடிய பழைய எக்ஸ்பீரியன்ஸை விட்டுறாதீங்க. இன்றைக்கி ரொம்ப கேஷுவலாக நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், பூமர் ஜென்ரேஷன் இவங்க பழைய இதுன்னு சொல்லிட்டு. அந்த பாட்டி அன்றைக்கி வயிற்றில் ஈர துணியை கட்டலைன்னா இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய நாங்கள் யாருமே இருந்திருக்க மாட்டோம். ஏன்னா கல்வி அப்படின்றது அங்கே அப்படி தான், அந்தளவுக்கு தியாகங்களை செஞ்சு உருவான நாடு இது. ஸோ அந்த தியாகங்களை நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது. வெளிநாடுகளில் துபாய் இப்படி இருக்குது, சவுதி அப்படி இருக்குது, ரஷ்யா போனீங்கன்னா அப்படி இருக்குது. அதெல்லாம் வந்து மினரல் வெல்த் எண்ணெய் வளங்களை வச்சுட்டு இருக்கக்கூடியவங்க எடுத்து விற்கிறாங்க, அதன் மூலிமா பொருள் சேர்க்குறாங்க, வளர்ந்துக்கிட்டே போகிறாங்க. ஆனால் நம்ம வந்து நம்மளுடைய வேர்வை ரத்தத்தை சிந்தி இத்தனை தலைமுறையினர் வளர்த்த வளர்ப்பு தான் இன்றைக்கி இது. இதில் பல பெரியவர்கள் பல பிஸ்னஸ் எல்லாம் துவங்கி எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணும்போது அவங்க ஒரு விஷயம் மறக்காமல் ஒன்று பண்ணாங்க. பெரிய 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 பெற்றோர் சான்றோர்கள் இங்கே இருக்கிறாங்க, கீழே இருக்கிறாங்க. கல்வி ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மக்கிட்ட எண்ணெய் வளம் பெரிய அளவுக்கு கிடையாது, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே வளம் நம்மளுடைய மூளை. ஸோ அதை வளர்க்குறதுக்கு தான் இத்தனை கல்லூரிகள் இருந்துச்சு. அந்த கல்லூரிகளால் தான் இத்தனை மாணவர்கள் உருவானாங்க. டாக்டர் சார் இங்கே உட்காந்துருக்காரு, வரும்போது பேசியிருந்தார். இந்த ஸ்கூலோடைய செகண்ட் டாக்டர் அவர், கூடவே டாக்டர் அனிதா அப்படின்றவங்க அவங்க பேட்ச்லேருந்து பாஸ் அவுட் ஆனாங்க. இன்றைக்கி எத்தனை மருத்துவர்கள் வருவீங்க அப்படின்றது நமக்கு தெரியாது, பல கட்டங்களை தாண்டி வரும். இதுக்கு நடுவில் 47ல் பாகிஸ்தானோடைய ஒரு யுத்தம், 62ல் சைனா, 71ல் 65ல் மீண்டும் பாகிஸ்தான், 71ல் மீண்டும் பாகிஸ்தான், அதன் பிறகு 99ல் கார்கில், 2025 மே 7 to 10 ஆப்ரேஷன் சிந்தூர். கிட்டத்தட்ட 5 யுத்தங்கள், பெரிய யுத்தங்கள், 6 யுத்தங்களை சந்தித்து உலகத்தில் ஒரு நாடு ஒன்றாக இருந்ததாக சரித்திரமே கிடையாது. அதையும் மீறி நம்ம இன்றைக்கி ஒன்றாக இருக்கிறோம், இன்றைக்கெல்லாம் நம்ம பாதுகாப்பாக அமைஞ்சு பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வீரர்கள், இளைஞர்கள், பெண்கள் நாட்டோட பாதுகாப்புக்கு நாங்கள் இருக்கோன்னு முன்னாடி போனது தான். அதனால தான் இன்றைக்கி நம்ம எல்லாம் இங்கே சேஃபாக பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு கல்வி அறிவு மட்டும் இருந்துட்டு நம்ம வந்து இராணுவ வலிமை இல்லை அப்படின்னா அதுக்கு நமக்கே லெசன் இருக்குது. உலகத்தோடைய நம்பர் 1 யூனிவர்சிட்டி நலந்தா, தக்ஷீலா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அறிவும் அங்கே இருந்துச்சு. அந்த யூனிவர்சிட்டியை பற்றி தீ வச்சு எரிக்கும் போது அதோட நூலகம் எரிஞ்ச போது கிட்டத்தட்ட மாத கணக்காக இருந்ததாக சான்றே இருக்குது, அறிவியல் சான்றே இருக்குது. நூலகத்தை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இராணுவத்தை வலிமையாக வைக்காமல் விட்டுனா என்ன ஆகும்ன்ற நம்ம காலகட்டமே கற்றுக் கொடுத்துருக்கு. சமீபமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுடைய போர். உக்ரைன் வந்து யூரோப்போட நெற்களஞ்சியம், இட்ஸ் அ ஃபுட் பவுல் ஆஃப் யூரோப் அண்ட் த வேர்ல்டு. உலகத்திலே அதிகமாக சூரியகாந்தி எண்ணெயை உற்பத்தி செய்யக்கூடிய நாடு, உலகத்திலே அதிகமாக கோதுமைகளை தயாரிக்கக்கூடிய நாடு. இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஏன்னா ஒரு வலிமையான இராணுவம் அப்படின்றது அந்த நாட்டுக்கு இல்லை. நம்ம இசை, இயல், நாடகம், அறிவியல், கோடிங், மெடிக்கல் போயிட்டே இருக்கலாம், ஏஐ டெக்னாலஜி, குவாண்டம் போயிட்டே இருக்கலாம். ஆனால் நம்ம நாட்டை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கணும். என் சேனலில் ரெகுலராக பார்க்கக்கூடியவங்களுக்கு நான் ஒரு நாளைக்கு ஒரு முறை சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் பாகிஸ்தான், இந்தியா வெறுப்பு, இந்து வெறுப்பு, இதை ரெண்டுத்தையுமே மையமாக வச்சு ஒரு வெறுப்பால் ஒரு நாடு உருவாக்கப்பட்டுச்சுன்னா அது பாகிஸ்தான் தான்.
அதே மாதிரி அந்த நாட்டோடைய மூர்க்கத்தனம் எந்த அளவுக்கு, இவங்கெல்லாம் மனிதர்களே கிடையாது அப்படின்னா, லெஃப்டினன்ட் காலியா அப்படின்ற ஒரு இராணுவ வீரர், இராணுவ அதிகாரி, அவர் எப்படி கொல்லப்பட்டாருன்றது மட்டும் கூகுளில் பாருங்கள். நேரம் கம்மியாக இருக்கிறதுனால அதை நான் கட் ஷார்ட் பண்ணுறேன். இன்னொரு பக்கம் அணு ஆயுதங்களை கை வச்சுக்கிட்டு இந்தியாவே மொத்தமும் ஆக்கிரமிக்கணும்னு நினைக்கக்கூடிய சீனா. இந்த 2 ஃபார்மை தான். ஒருவேளை கடவுள் எனக்கு இன்னொரு பிறப்பு கொடுத்தாலும் மீண்டும் இதே நாட்டில் பிறந்து இதே இராணுவத்தில் போய் சேரவே என்ன ஆனாலும் சரி அப்படின்றது. ஏன்னா எனக்கு அந்த வாழ்க்கை, எனக்கு கொடுத்த அந்த வாழ்க்கை கடவுள் கொடுத்தது ஒரு பிளெஸிங். 22 வயசில் நாட்டோடைய பாதுகாப்பை உங்களை தோளில் சுமக்க கொடுக்கக்கூடிய அந்த உன்னதமான பணிக்கு இந்த ஸ்கூல்லேருந்து நிறையா, இப்போ சமீபத்தில் கூட இன்னைக்கு காலையில் கூட ஒருத்தர் பேசியிருந்தேன். உங்கள் ஸ்கூலோடைய 2 மாணவர்கள் இராணுவத்தில் அதிகாரிகளாக இருக்கிறாங்க. இங்கேருந்து எனக்கு 10 அதிகாரிகள் வேணும், பெண்கள் வேணும், பெண் அதிகாரிகள் வேணும். இதே ஸ்கூலுக்கு என்னோட வயதான காலத்தில் என்றைக்கு நான் ரிட்டையர்னு அவங்க அனுப்பிச்சிட்டாங்க, பட் திரும்ப போனேன்னா போவேன். என்றைக்கு நான் என்னோடய உடல் தகுதி மனத்தகுதியில் ரிட்டையர் ஆகிறேன்னு நினைக்கிறேனோ அன்னைக்கு இந்த ஸ்கூலுக்கு வரும்போது இங்கே ஒரு மேடையில் ஒரு 20-50 இராணுவ வீரர்களை பார்க்கணும், இராணுவ அதிகாரிகளை பார்க்கணும், ஃப்யூச்சர் லீடர்ஸை பார்க்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு. கடைசியாக நான் சொல்லக்கூடியது ஒன்று, இந்த நாட்டோடைய இப்போ லேட்டஸ்ட்டாக எடுத்த சர்வே, கேலப் அப்படின்ற ஒரு நிறுவனம் உலகம் முழுக்க எடுப்பாங்க. இத்தாலியில் போய் கேட்டாங்க, உங்கள் நாடு போரில் இருக்கும்போது உங்கள் நாட்டுக்காக நீங்கள் போய் யுத்தம் செய்வீர்களா அப்படின்ட்டு. 85% இத்தாலியர்கள் சொன்னாங்க நாங்கள் செய்ய மாட்டோம், எங்கள் நாடு யுத்தத்தில் இருந்தால் போக மாட்டோம்ட்டு. இந்தியாவில் அதே கேள்வி கேட்கப்பட்டுச்சு. 85% மக்கள், குறிப்பாக உங்களை போன்ற மாணவர்கள், இளைஞர்கள் சொன்னாங்க நாங்கள் எங்கள் தேசத்துக்காக போய் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கமிட்மெண்ட் டு த கண்ட்ரி, தேசத்தின் மீது பற்று, தேசத்தின் மீது காதல், இது ஏன் நாடு அப்படின்ற உரிமை, என் நாட்டை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். 2 விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுங்க, நம்மளுடைய மண், நம்மளுடைய பெண், இதை என்னைக்கு நம்ம விட்டு கொடுக்குறோமோ நாம் அன்றைக்கி தோத்துட்டோன்னு அர்த்தம். எக்கனாமி, ஜிடிபி என்னவா இருக்கலாம், நான் பெருசாக படிச்சிட்டேன், 100 சயின்டிஸ்ட்க்கு கிடையவே கிடையாது. ஸோ அந்த இடத்துல என்னுடைய சமூகம், என்னுடைய ஜாதி, மதம், இனம் எல்லாமே என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் இராணுவத்தில் இருக்கிறதா, அவங்க சார்பாக ஒரே ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். இந்திய இராணுவத்தோடைய கடைசி வீரன் இருக்கும் வரை, இந்திய இராணுவத்தோடைய முன்னாள் கடைசி வீரன் இருக்கும் வரை, இந்தியாவுடைய NCC இருக்கும் வரை, நம்மளை போன்ற தேச பட்டாளர்கள் இருக்கும் வரை இந்த நாட்டை எந்த கொம்பனும் அசைக்க முடியாது, யாரும் சீண்டி பார்க்கவும் முடியாது. வரலாறு இதுக்கு பதில் சொல்லும். அங்கே வரும்போது நான் பார்த்தேன், அகண்ட பாரதம் சொல்லி வச்சுருந்தாங்க. அதற்கான நேரம் வந்துருச்சு, அதற்கான விலையை நிச்சயமாக கொடுப்போம். அந்த விலையில் உயிரை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு விதம் உன்னதமான இதுவும் இருக்குது. எதை பற்றியும் நம்ம கவலைப்படக்கூடாது, எதை பற்றியும் அஞ்சப்படக்கூடாது. இந்த நாடு நம்பர் 1 சக்தியாக நம்ம வெறும் பொருளாதார ரீதியாக இருந்தால் மட்டும் பத்தாது. இன்னொரு முறை ஒரு யுத்தம் இந்தியா பக்கம் திரும்பி பார்க்க எந்த ஒரு நாடும் துணியவே கூடாது. அந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கான மிக உன்னதமான பீரியட் நீங்கள் இருக்குது. ஏன்னா அந்த நம்பர் 1 பவர், குளோபல் பவர் அப்படின்னு 2047 நம்ம வரணும்னு நினைக்கிறோன்னா, அந்த வரும்போது இந்த ஜென்ரேஷன்லாம் ஒன்று பார்த்து கொடுத்துட்டே இருந்தாங்க. ரிலே ரேஸில் வந்து நம்ம கொடுத்துட்டே இருப்போம், டார்ச் கொடுத்துட்டே இருப்போம். அந்த வின்னிங் டார்ச்சை எடுக்கக்கூடிய அந்த உன்னதமான அந்த ஒரு மிக முக்கியமான கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்றது இங்கே இப்போ குழந்தைங்களா இருக்கவங்ககிட்ட இருக்குது. ஸோ இந்த இடத்துல மாணவர்களே, பெற்றோர்களே, எனக்கு ஒரே ஒரு இது, ஹெல்த் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஏன்னா நம்ம உடல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹெல்த் அப்படின்றது நம்ம வெறும் உடல் தகுதின்னு மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்கோம், இல்லை ஃப்ளாட்டாக ஆப்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு. உண்மை அது கிடையாது. ஒரு மகான் எனக்கு சொல்லிக் கொடுத்தது, ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த், எமோஷனல் ஹெல்த், இது 4ம் சேர்ந்தால் தான் ஒரு மனுஷன் ஹெல்த்தியாக இருக்கிறான் அப்படின்றது அர்த்தம். இன்றைக்கி சமீப காலங்களில் ஒரு எக்ஸாம் தோல்வி, இல்லை ஏதோ ஒரு இடத்துல வீட்டில் திட்டாங்க, டீச்சர் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு தவறான முடிவுகளுக்கு போகக்கூடியது அப்படின்றது கிளியராக ஒரு விஷயத்தை சொல்லுது. நம்மளுடைய எமோஷனல் ஹெல்த் அப்படின்றது ரொம்ப வீக்காக இருக்குது நம்மளோட ஜென்ரேஷனோட. எமோஷனல் ஹெல்த் வீக்காக இருக்குது குழந்தைகள் இருக்குன்னா, அதுக்கு பெற்றோர்களான உங்களை நான் நேரடியாக குற்றம் சாட்டுறேன். கீழே விழுந்தால் தான் கற்றுக்க முடியும். என் உடம்புல 18 தையலை நான் வாங்கினதுனால தான் அந்த ட்ரைனிங்கெலாம் தாண்டி நான் முடித்த ஒரு இராணுவ வீரனாக நிற்க முடிஞ்சது. எங்கள் அம்மா வந்து 17 தையல் குழந்தைக்கு வந்து இப்படி ஆயிரம்னு சொல்லி தூக்கி, சின்ன பையன் அப்படின்னு சொல்லி தூக்கி வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் இராணுவ வீரனாக இருக்க முடியாது. தயக்கமின்றி விடுங்க, கீழே விழட்டும், அடிபட்டும், காயம் பட்டும், எந்திரிச்சு வரட்டும். அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போய் காரில் உட்கார வச்சு அப்படியே கொண்டு போய் ஸ்கூல் வாசலில் விட்டு திரும்பவும் கார் பைக்கில் உட்கார வச்சு திரும்ப வீட்டுக்கு எடுத்துருந்து வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்க. நம்ம அதை கொண்டு போனோம் அப்படின்னா சாக்லேட் பாய்ஸ் ஜென்ரேஷன், சாக்லேட் கேர்ள் ஜென்ரேஷனை உருவாக்கிடுவோம்.
அது நம்ம நாட்டுடைய பாதுகாப்புக்கு, நம்மளுடைய வளர்ச்சிக்கு மிக மிக மோசமாக போயிடும். எக்ஸாம்பிள், இன்றைக்கி ஐரோப்பா, இத்தாலி இராணுவத்தில் சேர்றதுக்கு ஒரு ஜென்ரேஷன் தயங்குது. ஒரு காலத்தில் உலகத்தையே ஆட்டி படைத்த பிரிட்டிஷ் இராணுவத்தில் இன்றைக்கி இராணுவ வீரர்கள் இல்லாமல் இந்தியாவிலேருந்து இராணுவ வீரர்களை அழைச்சிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஏன் தெரியுங்களா? 75 வருடம் 80 வருடம் எங்களது அமைதியான நாடு, நாங்கள் எந்த யுத்தத்துக்கும் போகலை, நாங்கள் வேர்ல்டோடைய பெஸ்ட் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், எல்லாரும் இங்கே பாருங்கள், ஒருத்தர் பார்த்தா ஸ்மைல் பண்ணுவாங்க, நாங்கள் 4 நாள் தான் ஒர்க் பண்ணுவோம், கல்ச்சர் பற்றி பேசுவோம், ஐரோப்பிய கல்ச்சர். என்னாச்சு இன்னைக்கு? ரஷ்யாவை கண்டு பதறிக்கிட்டு இருக்குது இந்த நாடுகள் எல்லாமே. ஏன்னா போர் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம தவறாக புரிஞ்சுட்டு இருக்கோம். இந்தியா ஒரு அமைதியான நாடு, அமைதியை விரும்பக்கூடிய நாடு, காந்திய வழியில் அதே காந்தி பிறந்த மண்ணில் தான் நேதாஜியும் பிறந்தார். அதை நம்ம மறந்துடக்கூடாது. நேதாஜியோட வரலாறை மறந்துட்டு நம்ம சுதந்திர போராட்டத்தை பற்றி நம்ம பேச முடியாது. ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு கிளாசிக்கல் டெஃபினேஷன் ஆஃப் பீஸ் அப்படின்றது, அமைதி அப்படின்றது, பீஸ் இஸ் அ பிரீஃப் பீரியட் பிட்வீன் ஒன் வார் அண்ட் அதர் வார். இப்போ அதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இந்த இடத்துல கையெடுத்து கும்பிட்ற அந்த சாக்லேட் பாய்ஸ் சாக்லேட் கேர்ள்ஸை உருவாக்கிடாதீங்க. அதை விட ஒரு மோசமான செயல் நீங்கள் உங்கள் நாட்டுக்கு செய்ய முடியாது. இந்த மாணவர்கள் மேலே, இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் மேலே முழு நம்பிக்கையோட இந்த நாடு சேஃபாக இருக்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் நான் வணங்கக்கூடிய என் குலதெய்வம் மற்றும் என்னுடைய இஷ்ட தெய்வமான மீனாட்சி அம்மன் அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைச்சி உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வளமும் கிடைக்கணும்னு சொல்லி கேட்டுட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். தங்களின் இளமை கால நினைவுகளில் தொடங்கி கடந்த கால பல்வேறு வரலாற்று சான்றுகள் மூலம் இன்றைய தலைமுறையினருக்கு கல்வியின் முக்கியத்துவத்தையும் பொறுப்பினையும் கடமையையும் தியாகத்தின் மகிமையையும் மிகவும் அழகாக எடுத்தியம்பினீர்கள் ஐயா. மிக்க நன்றி.